ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். நீங்க நம்ம சேனல்ல நான் போட்டிருந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா கைஸ், நம்ம சேனலுக்கு ஆல்மோஸ்ட் காப்பிரைட் வந்துச்சு. பட் நோ வரிஸ், அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்க முக்கியமா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க போறேன்னு சொன்னது ஹெவன்லி கிராண்டாச்சு யங் மாஸ்டர் என்ற மான்வாக்கு தான். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த மான்வாவை போட்டுட்டு இருக்கோம். பட் நல்ல வேலை அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு மெயில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு அந்த மான்வாவை நான் ஸ்டாப் பண்றேன் கைஸ். அவங்கள்ட்ட நான் திருப்பி கேட்டிருக்கேன், இன்னும் ரிப்ளை வரல. அவங்க ஓகேன்னு சொன்னாங்க அப்படின்னா நான் திருப்பி கண்டினியூ பண்றேன். சோ அது வரைக்கும் நம்ம இப்போதைக்கு புது மானோவை பார்க்கலாம். நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க மானோவை பத்தி நான் பெருசா எதுவும் சொல்ல விரும்பல. நீங்க ஒரு 4 எபிசோட் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டினியூ பண்ணுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல இந்த உலகமே அழியிற நிலைமையில இருக்கிறத காட்டுறாங்க. வானத்துக்கு மேல சடனா இந்த ஈவில் காடான வெண்டரிக் அப்பியர் ஆகுறான். அவன் கூடயே வந்து ஆயிரக்கணக்கான மான்ஸ்டர்ஸும் அப்பியர் ஆகுது. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே பூமியில வாழ்ற மக்களை எல்லாரையும் கொல்லுது. மக்கள் எல்லாமே ஹெல்ப்லெஸ்ஸா மான்ஸ்டர் கிட்ட சாவறாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு லாஸ்ட் ஹோப் இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜர்ஸான இந்த 5 பேர் தான். அதுல முன்னாடி நிக்கிறவன் தான் நம்ம ஹீரோ. அவனோட பேரு செட்சுனா. இவங்க 5 பேரும் ஒன்னா சேர்ந்து ஈவில் காடை எதிர்க்கிறாங்க. மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த 5 பேரை நோக்கி ஓடி வருது. நம்ம ஹீரோ எல்லாரும் உங்களுடைய மேஜிக் ஸ்பெல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்றான். அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய மேஜிக் ஸ்பெல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபயர் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஈவில் காட் வெண்டரிக் இதோட உன் கதை முடிஞ்சது அப்படின்றான். அவங்க யூஸ் பண்ண பவர்ல அங்க இருந்த எல்லா மான்ஸ்டர்ஸும் அழிஞ்சிருச்சு. பட் நம்ம ஈவில் காட் மட்டும் ஒரு சின்ன அடி கூட படாம நிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து காம்பவுண்ட் சாண்டிங்க யூஸ் பண்றான். அவனுடைய 6 ஆட்ரிபியூட்ஸ் மேஜிக்கையும் சேம் டைம்ல கம்பைன் பண்ணி அவனுடைய பெஸ்ட் ஸ்கில்லான எலமெண்டல் பிரஸ்ட யூஸ் பண்றான். கூட இருக்கவனும் வந்து எல்லாரும் செட்சுனாக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்றான். எல்லாரும் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து ஃபயர் பண்றானுங்க. அந்த இடமே வந்து வெடிக்குது. இந்த ரெட் கலர் ஏர் வந்து சிரிச்சிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்றான். அந்த இடத்துல உள்ள ஸ்மோக்லாம் போகுது. நம்ம ஈவில் காட் எந்த ஒரு அடியும் இல்லாம அப்படியே நிக்கிறான். இவ வந்து வாய்ப்பே இல்ல அப்படின்றா. இன்னொருத்தன் வந்து இன்னும் முடியல, இன்னும் வேகமா அடிங்க அப்படின்றான். அவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திரும்பவும் ஃபயர் பண்றானுங்க. நம்ம ஹீரோ வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுவோன்றான். பட் அதுக்குள்ள அவனுங்க எல்லாரும் ஃபயர் பண்ணிட்டானுங்க. பட் ஸ்டில் ஈவில் காட் மேல ஒரு சின்ன அடி கூட படல. நம்ம ஹீரோ வந்து அவங்க மேஜிக் எல்லாமே அவன் மேல படுறதுக்கு முன்னாடி டிஸ்பெல் ஆகுதுன்றான். நம்ம ஈவில் காட் வந்து இதுதான் ஹியூமன்ஸால பண்ண முடிஞ்ச பெஸ்டா, உங்கள மாதிரி பூச்சிங்க என்னோட கார்டன்ல இருக்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது, சச்ச முட்டாள் அண்ட் பாவப்பட்ட கிரியேச்சர்ஸ் அப்படின்றான். இத பார்த்து அந்த பொண்ணு வந்து பயந்துகிட்டே நோ, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன் நம்ம மேஜிக் அவனுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்றா. அந்த ரெட் கலர் ஹேரும் பயந்துகிட்டே செட்சுனா உன்னோட ஆர்டரை கொடுன்றான். நம்ம ஹீரோவும் வந்து டேம் இட், ஸ்டில் நம்மளால கண்டிப்பா வேற ஏதாச்சும் பண்ண முடியும்னு யோசிக்கிறான். அவன் யோசிச்சுட்டே இருக்கிற டைம்ல அந்த ரெட் கலர் ஹேர் கொண்டவன மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணி கொன்னுடுச்சு. எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க. மான்ஸ்டர்ஸ் வந்து அவனை ரவுண்ட் அப் பண்ணுது. அந்த பொண்ணு வந்து பயந்துகிட்டு செட்சுனா என்னோட மானா வந்து முடிஞ்சிச்சு அப்படின்றா. அப்போ எல்லா மான்ஸ்டரும் அவனுங்களை அட்டாக் பண்ணுது. அவனுங்க வந்து தள்ளிப்போ செட்சுனா எங்களை சேவ் பண்ணு அப்படின்னு கத்துறானுங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சாவறானுங்க. இத பார்த்து நம்ம ஹீரோ கோவப்படுறான். ஏய் பேஸ்டர்ட், ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ண பாக்குறான். பட் அதை அவன் சான் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஈவில் காட் அவன் பின்னாடி வந்து அடிச்சிடறான். நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துல சாவர ஸ்டேட்டுக்கு போயிட்டான். அப்படியே லைட்டா தள்ளி தள்ளி ஏந்து உட்காந்து பாக்குறான். அவன் கண்ணு முன்னாடி எல்லாரும் செத்து கறக்குறாங்க, எல்லா பில்டிங்ஸும் எரியுது. நம்ம மேன் கைண்ட் வந்து டிஃபீட் ஆயிடுச்சு அப்படின்றான். ஈவில் காட் வந்து எதுக்கு இந்த தேவையில்லாத ஸ்ட்ரகிள் அப்படின்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோ இல்ல இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில ஏதோ சான் பண்றான். அப்ப அவன் கையில வந்து எனர்ஜி சர்க்குலேட் ஆகுது. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம ஈவில் காட் அட்டாக் பண்றான். ஈவில் காட் வந்து அதை கையை வச்சு தடுக்க பாக்குறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மேஜிக் பவர் யூஸ் பண்ணியும் அடிப்படாத ஈவில் காடுக்கு இந்த ஒரு சின்ன அட்டாக்னால அவனுக்கு அடிபட்டுருது. இத பார்த்த நம்ம ஹீரோ இது ஒர்க் ஆயிடுச்சு, எப்படி இந்த லோ லெவல் மேஜிக் ஸ்பெல் வந்து அவனுக்கு டேமேஜ் கொடுக்குது, ஐ சி இதுதான் இந்த ஈவில் கார்டை டிஃபீட் பண்றதுக்கு ஒரே வழி. பட் என்னோட கரண்ட் செல்ஃபால ஜஸ்ட் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றான். ஈவில் கார்டு வந்து யூ இன்சைட், இவ்வளவுதான் உன்னால பண்ண முடிஞ்சதா சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோ போட்ட இந்த நெக்லஸ்ல வந்து எனர்ஜி சர்க்குலேட் ஆகுது. அந்த நெக்லஸ் பார்த்த ஹீரோ இது வந்து எனக்கு ஹெட் மாஸ்டர் கொடுத்தது அப்படின்றான். அப்படியே பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நெக்லஸ் ஆஃப் ஃப்ரீ பர்த்தா அப்படின்றான். இந்த நெக்லஸ்ல வந்து ஸ்பிரிட் ஆஃப் டைம் உடைய பவர் இருக்கு. இந்த நெக்லஸ் உடைய பவரை யூஸ் பண்ணி உன்னோட பாஸ்ட் ரிக்ரெட்ஸ ஒன் டைம் வந்து ரீடூ பண்ண முடியும்ன்றான். நம்ம ஹீரோ ரிக்ரெட்ஸா, எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரிக்ரெட்ஸும் இருந்தது இல்ல, எனக்கு நீங்க இதை கொடுக்கறது வேஸ்ட்னு தோணலையான்னு கேக்குறான். நம்ம ஹெட் மாஸ்டர் சிரிச்சிட்டு என்னோட மேஜிக் அகாடமியோட டாப் கிராஜுவேட் கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான், பட் ஐ எம் ஷூர் இது உனக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இப்போ அப்படியே ரியாலிட்டிக்கு வராங்க. நம்ம ஹீரோ அந்த நெக்லஸை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ என்னோட ரிக்ரெட்ஸ் என்ன, என்னோட ரிக்ரெட்ஸ் என்ன, என்னோட ரிக்ரெட் வந்து நான் ஒழுங்கான மேஜிக் பார்த்த சூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸோட பவர் ஆன் பண்றான். அந்த இடமே வந்து ப்ளூ எனர்ஜியால சூழுது. நான் டெஃபினட்டா நெக்ஸ்ட் டைம் உன்னை ஜெயிப்பான் அப்படின்றான். அதோட அந்த இடமே வந்து பவரால பிளாங்க் ஆகுது. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல அகாடமியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்லோவா அவனுடைய கண்ணை திறந்து பாக்குறான். பின்னாடி ஒருத்தவன் நம்ம ஹீரோ அடிச்சிட்டு செட்சுனா உனக்கு என்ன ஆச்சு, நெக்ஸ்ட் உன்னோட டர்ன் தான் அப்படின்றான். நம்ம ஹீரோ டப்புன்னு பின்னாடி திரும்பி பாக்குறான். லியோ வந்து ஈவில் கார்டு அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடியே காணாம போயிட்டானே. இது வந்து மேஜிக் அகாடமியோட பில்டிங். ஐ சி, நான் ரியலி 10 வருஷம் பின்னாடி வந்துட்டேன். இந்த டைம் நான் தோக்குறதுக்கு
பண்றதுக்கு அனுமதிக்க கூடாது. ஐ வில் மேக் ஷூர் நான் ஈவில் கார்டுக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணுவேன் அப்படின்றான். அப்ப லியோ வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நெக்ஸ்ட் உன்னோட டர்ன் தான், நம்ம இப்போ செர்மனி ஆஃப் பிளெஸிங்ல இருக்கோம்ன்றான். நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு நடந்து வரான். பின்னாடி உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறானுங்க, இவனை தானே இந்த அகாடமியோட ஹிஸ்டரியிலே வந்து கிரேட்டஸ்ட் ஜீனியஸ்னு சொன்னாங்க. நானும் வந்து இவனுக்கு எல்லா மேஜிக் பாத்திலுமே மேஜிக் அஃபினிட்டி இருக்கிறதா கேள்விப்பட்டேன்றா. ப்ரொஃபசர் வந்து புக்கை ஓபன் பண்றான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இந்த உலகத்துல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மேஜிக் பார்ட்ஸ் இருக்கு, உங்களுடைய மேஜிக்கை நீங்க ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரியான டெக்னிக் வந்து உங்களுக்கு தேவை. அதனால தான் வந்து நீ ஏதாவது ஒரு மேஜிக் பார்த்த சூஸ் பண்ணணும். நீ எந்த மேஜிக் பார்த்த சூஸ் பண்றியோ அதுக்கு ஏத்த மாதிரியான மேஜிக்ஸை நீ லேர்ன் பண்ணணும். இட்ஸ் a shame உங்களால ரெண்டு பார்த்த ஒரே டைம்ல சூஸ் பண்ண முடியாது. ப்ரொஃபசர் வந்து செட்சுனா குரோனிவல் உனக்கு பிடிச்ச மேஜிக் பார்த்த சூஸ் பண்ணுன்றான். வெல் அஃப்கோர்ஸ் நீ இங்க இருக்கிறத தானே சூஸ் பண்ண போற அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து அது லாங் ரேஞ்ச் மேஜிக், நார்மலி அதுதான் கரெக்டான சாய்ஸ். அதை நான் சூஸ் பண்ணா மானாவை எலமெண்ட்ஸா மாத்தி அந்த பவரை நான் எனிமி மேல யூஸ் பண்ணலாம். லாங் ரேஞ்ச் அட்டாக்ன்றதுனால ரிஸ்க்கும் வந்து ரொம்ப கம்மி. யூசுவலா லாங் ரேஞ்ச் அட்டாக்கே வந்து எனிமியை டிஃபீட் பண்றதுக்கு இனஃப் தான். அதை நான் யூஸ் பண்ணி தான் இந்த உலகத்திலே நான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜ் ஆனேன். பட் அது எல்லாமே நான் ஈவில் கார்டை எதிர்க்கும் போது யூஸ்லெஸ்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறான். அப்படியே நடந்து வந்து காம்பாக்ட் மேஜிக் கிட்ட நிக்கிறான். ப்ரொஃபசர் வந்து வாட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறானுங்க. லியோவும் வந்து செட்சுனா நீ என்ன பண்ற, இன்னைக்கு காலையில நீ லாங் ரேஞ்ச் மேஜிக் தானே சூஸ் பண்ண போறதா சொன்னேன், பட் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு க்ளோஸ் காம்பேட் மேஜிக்கை சூஸ் பண்ண போற அப்படின்னு கேக்குறான். அங்க உள்ளவனுங்களும் இது ஒஸ்ட் அப்படின்றானுங்க. ப்ரொஃபசரும் வந்து செட்சுனா இந்த பாத்து வந்து மெயின்லி பாடி என்ஹான்ஸ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணது, உன்னால எனிமியை க்ளோஸா போய் மட்டும் தான் அட்டாக் பண்ண முடியும். இந்த மேஜிக் பாத் வந்து ஆல்ரெடி அபேண்டன்ட் ஆயிடுச்சு. இது பேசிக்கலி சேம் ஆஸ் பேட்டில் ஃபீல்டுக்கு நீ வந்து வில்லும் அம்பும் கொண்டு போற மாதிரி தான். இதை நீ சூஸ் பண்ணி உன்னோட ஃபியூச்சரை தூக்கி போட போறியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து எனக்கு அது நல்லா தெரியும், இந்த மேஜிக் பாத் வந்து பிரிட்டி மச் ஓப்லெஸ், பட் ஈவில் கார்டு வெட்ரிக் மக்களை கொன்னதை நினைச்சு பாக்குறான். சோ என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணியே தீர்வுன்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் பாத்தை சூஸ் பண்ணிடுறான். இந்த டாட்டி நான் ஈவில் கார்டை அடிச்சு ஓட விட போறேன் அப்படின்றான். அவன் சூஸ் பண்ண உடனே அந்த சிம்பிள் வந்து அவன் கையில பிரிண்ட் ஆயிடுச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குறானுங்க. ப்ரொஃபசர் வந்து புக்கை மூடுறான். இவன் தான் லாங் ரேஞ்ச் மேஜிக் டிபார்ட்மெண்டோட ஹெட். நான் வந்து நீ லாங் ரேஞ்ச் மேஜிக்கை சூஸ் பண்ண பிறகு என்னோட லைஃப்ல நான் கத்துக்கிட்ட எல்லா நாலேஜும் உனக்கு சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீ இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜா இருக்கலாம் அண்ட் உனக்கு பேரு புகழ் எல்லாமே as a மென்டாரா நான் ப்ராமிஸ் பண்ணேன். எட் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நம்ம ஹீரோ வந்து பேரு புகழா எல்லாமே வந்து இன்னும் 10 வருஷத்துல மீனிங்லெஸ், இன்னும் 10 வருஷத்துல ஹியூமனிட்டியே அழிய போகுது, இன்னும் 5 வருஷத்துல இந்த ஈவில் கார்டு அப்பியர் ஆவான். அப்படியே அவனோட கையில உள்ள மார்க்கை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாலேஜ் எல்லாம் என் மண்டைக்குள்ள வருது. பட் ஹார்ட்லி இந்த க்ளோஸ் காம்பாக்ட் மேஜிக்ல எனக்கு எந்த ஒரு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. இப்போ முக்கியமான இஷ்யூ இந்த ஈவில் கார்டு அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி நான் இந்த மேஜிக்கை டெவலப் பண்ண போறேன்றான். அப்போ ரேடியோல இருந்து இன்ஃபார்ம் பண்றாங்க, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து உங்களோட அக்யூசேஷனை கம்ப்ளீட் பண்ணீங்களோ ப்ளீஸ் நீங்க சூஸ் பண்ண ஃபீல்டு கிளாஸ் ரூமுக்கு போங்க அப்படின்றான். நம்ம ஹீரோ ஸ்பீக்கிங் ஆஃப் விச் க்ளோஸ் காம்பாக்ட் மேஜிக் கிளாஸ் ரூம் எங்க இருக்கு, லியோவை தேடுறான். லியோவும் இங்க இல்ல. பக்கத்துல ஒருத்தனை கூப்பிட்டு எனக்கு கிளாஸ் ரூமுக்கு வழி சொல்றியா அப்படின்னு கேக்குறான். அவனுங்க நம்ம ஹீரோக்கு எதுவும் ரிப்ளை பண்ணாம ஆல்ரெடி டைம் ஆச்சு வா போலான்னு சொல்லிட்டு போறானுங்க. நம்ம ஹீரோ சுத்தி சுத்தி பாக்குறான். இங்க 2 பேர் வந்து அவனோட கதை இதோட முடிஞ்சது. அவன் மத்தவங்க முன்னாடி ஸ்டாண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணானா தெரியல, பட் அதுக்கான லெசனை இப்ப அவன் லேர்ன் பண்றான்றான். நம்ம ஹீரோ நான் ஜஸ்ட் க்ளோஸ் காம்பாக்ட் சூஸ் பண்ணதும் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் வந்து அப்படியே டிஃபரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நானே தான் கண்டுபிடிச்சவனும் போல. வெளியில எங்கேயாவது என்டையர் கேம்பஸோட மேப் இருக்கும்னு சொல்லிட்டு வரான். அப்ப வந்து ஃபயர் பால் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ ஃபைட்டா இந்த மாதிரி பிளேஸ்லயா அப்படின்னு பாக்குறான். அப்ப ஒரு பொண்ணு வந்து ஃபயர் பால் எல்லாம் டாஜ் பண்ணிட்டு இருக்கா. என்கிட்ட குடு, எங்க அம்மா கொடுத்த பிரசியஸ் பவுச்சை திருப்பி என்கிட்ட குடு அப்படின்னு கேக்குறா. அவளுக்கு முன்னாடி 3 பேர் நிக்கிறானுங்க. அதுல ஒரு குண்டை அந்த பவுச்சை கையில வச்சுக்கிட்டு இது மானாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மேஜிக் டூல் தானே அப்படின்றான். இந்த சைட்ல உள்ளவன் இது வேற லெவலான ஹை கிளாஸ் மேஜிக் ஐட்டம், எப்படி உன்ன மாதிரி காமனர்ஸ் கையில இது வந்தது, பட் நாங்க இது ஒரு குட் யூஸ்க்கு போடுறோம் அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபைட் பண்ற பொண்ணு வந்து க்ளோஸ் காம்பாக்ட் மேஜிக் டிபார்ட்மெண்ட் அண்ட் அந்த 3 பேரும் லாங் ரேஞ்ச் மேஜிக் டிபார்ட்மெண்ட்ன்றான். இவன் வந்து அவனோட கையில ஃபயர் பாலை உருவாக்கிட்டு உனக்கு இது வேணும் அப்படின்னா எங்களை ஃபோர்ஸ் பண்ணி வாங்குன்னு சொல்லிட்டு வீக்கஸ்ட் க்ளோஸ் காம்பாக்ட் மேஜிக்னு சொல்லிட்டு அவன் மேல ஃபயர் பாலை தூக்கி போடுறான். அவ டாச் பண்ண முடியாம டாச் பண்றா. க்ளோஸ் காம்பாக்ட் மேஜிக் உடைய பேசிக் வந்து பிசிக்கல் பூஸ்ட், அவங்களுடைய பிசிக்கல் எபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். பட் ஈவன் அந்த மேஜிக்கை நீ மேனேஜ் பண்ணி அவாய்ட் பண்ணாலும் ஆனா அதோட ரீச் வந்து டூ டிஃபரெண்ட் அப்படின்றான். அவ வந்து அவளுடைய கையில பவரை சேர்த்து இந்த பவுச் வந்து எங்க அம்மா பல வருஷம் காசு சேர்த்து வச்சு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, நான் கண்டிப்பா உன்ன மாதிரி ஆட்களுக்கு இதை தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவளோட கையில என்ஹான்ஸ்மெண்ட் பிளேட உருவாக்குறா. நம்ம ஹீரோ இது க்ளோஸ் காம்பாக்ட் மேஜிக் மானா பிளேடு, பட் இதை வச்சு அவன் என்ன பண்ண போறா அப்படின்னு பாக்குறான். அவன் வந்து சிரிச்சிட்டு இது ஓப்லஸ், ஐ வண்டர் உன்னோட டேகர் வந்து எவ்வளவு தூரம் என்ன ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபயர் பாலை திருப்பி த்ரோ பண்றான். அவ அவளோட டேகரை யூஸ் பண்ணி ஸ்லாஷ் பண்ண ட்ரை பண்றா. பட் அது ஒர்க் ஆகல. அவ பின்னாடி கீழே விழறா. அவன் வந்து நீ ரொம்ப பெத்தட்டிக், நோ மேட்டர் நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, எங்களை மாதிரி லாங் ரேஞ்ச் மேஜ உங்களால ரீச் பண்ண முடியாது, நீ ப்ராபபிலி உன்னோட ஹோல் லைஃப் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி எங்க கிட்ட இருந்து நீ இதை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஃபயர் பாலை த்ரோ பண்றான். அவன் மேல பட போகுது. அப்ப நம்ம ஹீரோ டப்புன்னு அவனுங்களை தாண்டி பாஞ்சு வந்து அவளை சேவ் பண்றான். அவளை தூக்கி வச்சுக்கிட்டே உனக்கு எங்க க்ளோஸ் காம்பாக்ட் மேஜிக் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியுமா, என்ன யாராவது அங்க கைட் பண்ணும் அப்படின்றான். அவன் அப்படியே ஷாக்கா பாக்குறா. அங்க உள்ளவன் அந்த காய் அவன் செட்சுனா குரோனுவல் அப்படின்றான். வெயிட் அவனோட கையை பாருங்க, அவன் க்ளோஸ் காம்பாக்ட் மேஜிக்கை சூஸ் பண்ணான் அப்படின்றான். அவன் வந்து ஒரு கன்னிங்கான சிரிப்பை சிரிச்சிட்டு ஏய் ஆர் யூ சீரியஸ், இது பர்ஃபெக்ட், இஃப் அவன் க்ளோஸ் காம்பாக்ட்
அப்படின்னா நம்ம அவனை ஈஸியா டிஃபீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேஜிக் பாலை கிரியேட் பண்றான். நம்ம ஹீரோ க்ளோஸ் காம்பேட் மேஜிக் இண்டீட் வீக் தான், பட் டிபெண்ட்ஸ் ஆன் அதை நீ எப்படி யூஸ் பண்றன்னு இருக்கு. வைல் அவ ஃபைட் பண்றத பார்க்கும்போது நான் சில விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம் நோட்டீஸ் பண்ணேன். மேஜிக் ஃபீல்டோட குவாலிட்டி பேட்டிலோட அவுட்கம் டிட்டர்மைன் பண்ணணும்னு எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. அப்ப அவ வந்து ஹே ஸ்டாப் பண்ணு, அவங்க சீனியர்ஸ், உனக்கு அடிப்படுன்றா. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.